வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயில்வெளி பாலமுருகா சரணம். அருமை முருக பக்தர்களே, திருசூலம் மயில்வெளி பாலமுருகன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முருகனை, அந்த முருகன் சித்தர்கள் வந்து போகக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அது கொஞ்ச நாள் கழித்து எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனால் இன்றைக்கி எனக்கு அப்பப்போ கனவுல வந்துட்டு போகிற மாதிரி அதெல்லாம் நிகழ்ச்சி வந்துட்டு போகுது. அதுக்கு முன்னாடி இந்த திருசூலம் மயில்வெளி பாலமுருகன் கோயில் சிறப்பாக கவனிச்சுட்டு வராங்க இல்லையா? எப்படி கவனிக்கிறாங்க? என்னை இறைவன் நன்கு படைத்தான், படைத்த தன்மை மாறாமல் இந்த உலகுக்கு நன்மை செய்யுமாறு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பணி தான் மகேசன் பணி, அதுவும் இறை தொண்டு அதுதான் மக்கள் பணி அப்படின்னு மனிதநேயமிக்க ஞானம் பிரகாசம் நிறைந்த 2 பேர் இந்த கோயிலில் இருக்கார். அதில் அவரோட பேர் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆடிட்டர் சார் வெங்கடேஸ்வர் சார், தாமோதரன் சாரோட பையன். இன்னொருத்தர் சீனிவாச குருஜி. 2 குருஜி இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஞானம் பிரகாசம் நிறைந்த குருஜின்னு தான் சொல்வேன். அதாவது இறை அன்பால் தெய்வ கடாட்சம் பெற்ற அவருக்கு, அதாவது அவன் கொடுத்தது இந்த உலகத்துக்காக வாழணும் அப்படின்னு லௌகீக வாழ்க்கையோட அந்த துறவற வாழ்க்கையை சேர்த்து இந்த தெய்வத்தன்மையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? அவங்க இந்த கோயிலை கவனிச்சிட்டு வர்றாங்க. அதேமாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு இருக்கிற சித்தர் மாதிரி இந்த கோயிலுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே, நின் கடன் அடியனை காப்பதே அப்படிங்கிற மாதிரி முருகனுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அது திரு மணிகண்டன் சார், திரு சரவணன் சார். இப்படி இறை பண்பில் தெய்வீக மனுஷா நிறையா வந்துட்டுருக்காங்க. அதில் அப்புறம் அவங்க பெண்கள்லையும் இருக்காங்க. அதுமாரி விஜயா மேடம் இருக்காங்க, அது மணிகண்டன் சாரோட மாமியார் இருக்காங்க. அவங்க இவங்களா கூட பிரதிபலன் எதிர்பார்க்காம அந்த தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. இந்த கோயிலுக்காக நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. டக்குனு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவ்வளோதில் எல்லாருக்கும் அந்த உள்ளே இருக்குது. இது ஏன்னா இது அவன் முருகனோட அருள் இருந்தால் தான் அந்தமாரி ஆட்களை தேர்ந்தெடுத்து அந்த பணிக்கு தனக்கு அமைச்சிப்பார் முருகன். அவங்க தான் இறையருள் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இங்கே எப்படி சித்தர்கள்லாம் வராங்கன்னா, அந்த சித்தர்களோட பேர்லாம் சொல்கிறேன். நீங்கள் அவங்களோட வரலாறுலாம் தேடி கண்டுபிடிச்சி படித்து பாருங்கள். நிஜமாக தான். அதாவது தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் அகத்தியர், தமிழ் கடவுள் அகத்தியர். அவர் இங்கே போகிறார். அதாவது தொல்காப்பியர், அகத்தியர் மாதிரி அவங்க இந்த உண்மை உணர்ந்த ஞானி. அவங்க வழிபடுற முருகன் நம்ம முருகன் மயில்வெளி பாலமுருகன். அதாவது இந்த இன்னுயிர் காத்திட இனிதான மருந்து ராமதேவர்னு ஒரு சித்தர். அவர் மெக்கால முனிவராக இருக்கார். இந்த அகஸ்தியர் திருவனந்தபுரத்தில் ஐக்கியமானார். இவர் மெக்கால ஐக்கியமானார். ராமர் அவர் நம்ம இந்துக்கள் தான், ஆனால் மெக்காவில் இருக்கார். அவரும் இங்கே தொடர்பு உள்ளவராக தான் தெரிகிறார் எனக்கு. அதேமாரி திருவண்ணாமலையில் இருக்கார் ஒரு சித்தர். அவர் மனதை அடக்க வரம் கொடுக்கக்கூடியவர். இந்த பாலமுருகனாக வந்துட்டுருக்கார். திருவண்ணாமலையில் நிறையா சித்தர் இருக்காங்க. ரமண மகரிஷி இருக்கார், ராம் சுரத்குமார் சித்தர் இருக்கார், எவ்வளோ சித்தர்கள். அதில் அந்த கோயில் தங்கமாக இருக்கக்கூடிய கோயிலை இடைக்கால சித்தர்னு பேர். அவர் உலகம் ஃபுல்லாக நன்மை விளையுங்கிறதுக்காக
அந்த மலையே சிவனாக்கிட்டார். அவர் திருவண்ணாமலை சித்தராக இங்கே வந்து போயின்ட்டுருக்கார். நம்மளுடைய அதாவது மூர்த்த மலைம்பாங்க திருவண்ணாமலை. அதேமாரி பல்லாவரம் மலையில் திருசூலம் மயிலகிரி மலையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கார், வரார். அதேமாரி கருவிலேயே விதியை மாற்றக்கூடிய கருவூரார். அவர் முருகனை அறிந்தால் மட்டுமே மோட்சம் அப்படின்னு முழங்கிக்கிட்டு இருக்கார் இந்த மயிலகிரி மலையில். அவர் வந்து நினைக்கிறது என்னென்னா, யாருக்கெல்லாம் தெரிவார்னா, நியாயமற்ற வழியில் பொருள் சேர்க்குறவங்களுக்கு சிக்க மாட்டார். அதை நியாயம் அந்த எந்த வழி அந்த வழியில் போகிறவங்களுக்கு வரும். இது மனுஷனுக்கு நிச்சயமாக இந்த அருள் கிடைக்குன்னா மயிலகிரி பாலமுருகன் செய்வார். அதுமாரி எங்கள் ஊரில் திருவாரூர் தியாகராஜர் அவர் வந்து கமலமுனி சித்தர்னு பேர். அவர் கமலமுனி சித்தர். அவர் வந்து நீதி நேர்மையை வழங்கக்கூடிய மனுநீதி சக்கரவர்த்தி அவருக்கெல்லாம் அருள் செய்தவர். அவர் வந்து நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய திறனை இந்த மயிலகிரி பாலமுருகன் மூலமாக தருகிறார். அதுமாரி இந்த காலத்தை காட்டி காலத்தையே அளந்தவர் முருகன், முக்காலம் உணர்ந்தவர். அதுமாரி காலத்தை காட்டி கலங்கா உள்ளம் தந்தக்கூடியவர் காந்திபுரத்தில் ஐக்கியமானவர் அந்த காலங்கிநாத சித்தர். அவரும் இந்த மயிலகிரி பாலமுருகன் சந்நிதிக்கு வந்துட்டு போகிறார். அதனால தான் துணிச்சலை கொடுக்கக்கூடியவர் மயிலகிரி பாலமுருகன், தைரியலட்சுமியை கொடுக்கக்கூடியவர். தைரியலட்சுமி தான் எல்லாமே வந்துடும். அவர் இந்த உலக ஞானத்தை கொடுக்குறாரு, உலக நடப்பை, அந்த உலக நடப்பை என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிறது உலக நடப்பை புரிய வச்சு அந்த தைரியத்தை கொடுக்குறார் மயிலகிரி பாலமுருகன். அதுமாரி மந்திரங்கள் யந்திரங்கள் இதெல்லாம் சுந்தரானந்தர்னு ஒரு சித்தர், அவர் தான் அதில் ரொம்ப நிபுணர். அதை மதுரை மண்ணில் அவர் ஐக்கியமாகியிருக்கார். இந்த மண்மனம் மாறாத சிறந்த சித்தர் அவர் இந்த மயிலகிரி பாலமுருகன் சந்நிதிக்கு வந்துட்டு போகிறார். அதன் மூலமாக இந்த மனிதநேய கொள்கையெல்லாம் முருகன் வாரி வழங்குறார். இந்த முருகனோட சந்நிதிக்கு வந்துட்டு போனாக்க அவங்க மனிதநேயம் மலரும் அந்த பக்தர்களுக்கு. அதேமாதிரி இதயத்தால் பழகக்கூடிய எல்லாருக்குமே இந்த மயிலகிரி பாலமுருகன் சொந்தம்தான். அப்படி இந்த இதயத்தால் பழகக்கூடியவர்கள்லாம் விரும்பக்கூடியவர் மச்சமுனி முனிதர்னு. அந்த மச்சமுனி சித்தர் வந்து திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கும் மீனாக இருந்துகிட்ருக்கார், மீன் வடிவத்தில் இருந்துகிட்ருக்கார். இங்கே மயிலகிரி பாலமுருகன் சந்நிதியில் அந்த சிறப்பான மன இயல்பை கொடுக்கறதுக்கு நமக்கு அருள் செஞ்சிட்ருக்காரு. ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அத்தனையும் கூட உண்மையாக இதயத்தால் பழகக்கூடிய அந்த குணத்தையும் அவர் விரும்பி கொடுக்குறார். ஸோ உறவுகள், நம்ம உலகத்தில் வாழறதுன்னா எல்லா உறவுகளும் வேணும், எல்லா நட்புகளும் வேணும், எல்லா சொந்தங்கள் பந்தங்களும் இருக்கணும். அதுதான் உண்மையான பணக்காரத்தனம். நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை விட கீழே இருக்கிற சொந்தங்களுக்கு உதவணும். நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற சொந்தங்களோட இன்பமாக இருக்கணும். சொந்தங்கள் வந்து போயின்னு இருக்கணும். நமக்கு மேலே இருக்கிற சொந்தங்களையும் அந்த மரியாதை கொடுத்துட்டு இருக்கணும். இதெல்லாம் அந்த உறவுகள்லாம் வலுவாக இருக்கிறதுக்கு மருதமலை முருகன் சித்தர் கோயில் இருக்கார். அவர் இங்கே வர்றார். மருதமலை முருகனா இங்கே வந்துட்டு போயின்ட்டுருக்கார். அவர் வந்து பாம்பாட்டி சித்தர் மாதிரி தான். அதாவது உடல் நலம், புகழ்நலம், பொருள் நலம், எல்லா நலங்களும் கொடுக்கக்கூடிய போகர் சித்தர் நவபாசான முருகனை உருவாக்கினார் பழனிமலையில். அவர் இந்த மயிலகிரி பாலமுருகன் சன்னதிக்கு வந்துட்டு போகிறார். ஆனால் ஒழுக்கம், ஒழுங்கு இதெல்லாம் சிறப்பாக வாழறவங்களுக்கு ஒன்றியும் அந்த அவருடைய காட்சி கிடைக்கும் நிச்சயமாக. தப்பானவங்கள அந்த இடத்துக்கு வந்துட முடியாது, அவங்களுக்கும் தெரியாது. சில விஷயங்களை நியமங்கள் ஏமங்கள்லாம் கடைப்பிடிச்சாக்க அந்த ஒழுக்கெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல மருதமலை சித்தர் வந்துடுறாரு அப்படின்னு தெரிஞ்சிடலாம். இந்த சிதம்பரம் அங்கே வந்து நடராஜர் உலகத்துக்கே மையப்பகுதி வாங்க. நடராஜர் சிலையே ஒரு தத்துவம் சொல்லக்கூடிய இடத்துல ஆகாச தத்துவம் இல்லையா. நம்ம உடல் உறுப்புகள் எத்தனையோ அத்தனை ஓடு வேஞ்சிருக்காங்க. பொன்வேரை சேரன் கூட அங்கே இருக்கிற சித்தர் பதஞ்சலி சித்தர் முருகனாக இங்கே இருக்கார். திருசூலம் மயிலகிரி பாலமுருகனில் இருக்கார். அது வந்து நம்ம அத்தனை நியமம், ஆசனங்கள், பிரத்யாகாரம், சமாதி நிலை வரைக்கும் உங்களுக்கு யோகா இருந்ததுனாக்கா
அந்த அருள் கிடைக்கும். அதை மயூரகிரி பாலமுருகன் பதஞ்சலி முனிவர் சித்தராக உங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு. நல்லவங்க உலகத்தில் கண்டிப்பாக இந்த நல்லதெல்லாம் பிடிபடும். நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கனாக்கா அடிக்கடி இந்த மயூரகிரி பாலமுருகனை பார்க்க வந்துட்டீங்களா, உங்களுக்கே அது சர்வசக்தி வழங்கக்கூடிய ஆற்றல் மயூரகிரி பாலமுருகன். ஏன்னா இங்கே திருமூலர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கார். திருமூலர் உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, சுவரை வச்சு தான் சித்திரம், இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே முருகன் இருக்கார். அவர் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, உலகத்திலே வாசனையான பொருள் இந்த உயிர் தான். இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடம்பு நார ஆரம்பிச்சிடும். இந்த உயிரை எப்படி வளர்க்கணும்? அப்படிப்பட்ட திருமூலர் பல தத்துவங்களை வாழ்க்கை நெறிகளை கொடுத்துருக்காரு. அவர் இங்கே திருச்சூலம் மயூரகிரி பாலமுருகன் சன்னதிக்கு நமக்கு அருள் பாலிக்கிறார். அவர் எழுதின ஒரு பாட்டுலாம் நல்லா இருக்குங்க, சின்ன வயசில் கேட்டிருக்கோம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானே இவர் தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி. அதாவது மனுஷன் பிறந்ததுலேருந்து எப்பேற்பட்ட உடம்பை எப்படி கூத்தாடி வீணாக்கிட்டான், இந்த உடலை வளர்ச்சி நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னு ஒரு வாழும் கலையை முதல்ல அந்த வாழும் கலையை உணர்த்தினார் அவர். இதை விட தமிழ் தான் முருகன், முருகன் தான் தமிழ்ங்கிறோம் இல்லையா? முருகன் உருவத்துலேருந்து, முருகன் பெயர்லேருந்து, முருகனோட திருப்புகழ்லேருந்து, முருகனோட பாடல்கள் அத்தனையில் அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி அருணகிரி சித்தரும் இங்கே வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி இது பொதிகமலை சித்தர் அவரும் இங்கே தான் இருக்கார். அது ஒரு தேரையர் சித்தர் மகள். முதல்ல தலையை பிளந்து ஆப்ரேஷன் பண்ணவர் அவர் தேரையர் சித்தர். அவர் இங்கே தான் போயிட்டுருக்காரு. ஏன்னா அவர் தன்வந்திரி பகவான் ரூபத்தில் இருக்கார். பெருமாள் தன்வந்திரியாக இருக்கார். நோய்களை அகற்றக்கூடியவர்கள், மனநோயாக இருந்தாலும் சரி, உடல் நோயாக இருந்தாலும் சரி, நிதர்சனமான உண்மை உங்களை பரிபூர்ண குணமாக்கக்கூடிய அது தன்வந்திரி பகவானாக திருச்சூலம் மயூரகிரி பாலமுருகன் இருக்கார். அது நீங்கள் அதையும் முருகன் அப்படி தான் உணர்த்துறார். அந்த பக்தி இருந்துன்னா உடலுக்குள்ளே ஊடுருவி உள்ளத்துக்குள்ளே நிலச்சிருக்கிற மயூரகிரி பாலமுருகன் அதை உணர்த்துவார். அதாவது நம்ம அளவான சாப்பாடு அளவான சாப்பாடு, அளவான தண்ணி, அளவான தூக்கம் எப்படி விதிச்சிருக்காங்களோ அதுபடி முறைப்படி இருந்தாக்கா அந்த உடம்புல எந்த நோயும் அணுகாமல் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, ஒரு சுகம் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி தான் அந்தமாரி நல்ல நிலைமையில் இருந்தால் தான் முருகன் பார்க்கணுன்னு தோணும், முருகன்கிட்ட பேசணும்னு தோணும், முருகனை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கலாம். திருச்சூலம் மயூரகிரி பாலமுருகன்கிட்ட இது ஜீவகாந்த சக்தியை பெருக்கக்கூடிய இடம். வேதாத்ரி மகரிஷி சொல்வார் இல்லையா, ஜீவகாந்த சக்தி. அது ஜீவகாந்த சக்தி இழக்கக்கூடாது. கோபத்தினாலோ, பயத்தினாலோ, ஆசையாலோ, பேராசையாலோ எதையும் இழக்காமல் இருந்தாக்க இந்த சக்தியிலும் இவ்வளவு நிறையா சித்தர்கள் வந்துட்டு போகிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நல்ல குணங்கள் எல்லாமே நம்மளுக்கு இருந்தாக்க நிச்சயமாக அகிம்சையோட, கொல்லாமை சொல்கிறாங்க, அகிம்சையோட தீய குணங்கள் இல்லாமல் தர்ம வழியில் நடந்துட்டு இருந்தாக்க திருச்சூலம் மயூரகிரி பாலமுருகன் அருள் செய்வார். எல்லாரும் தெரிஞ்சவங்க அடிக்கடி வாங்க, தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. திருச்சூலம் மயூரகிரி பாலமுருகன் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருக்கும். பல கோடி பக்தர்களுக்கு பலன் இருக்கக்கூடிய பேரொருள் பெருங்கருணை மிக்க திருச்சூலம் மயூரகிரி பாலமுருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரைவேல் முருகனுக்கு அரோகரா.